வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். ஸோ நம்ம இப்போதைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற அந்த யூஜிடிஆர்பி அண்ட் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான இன்டரிம் ஸ்டே, அதாவது இடைக்கால தடை ஆணை வந்து விலக்கப்பட்டுள்ளது. தமிழ் எலிஜிபிலிட்டி கேஸ், அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்ட் 1ல் இருக்கிற மைனாரிட்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸ்க்கான அவங்க தொடர்ந்த வழக்கில் கொடுக்கப்பட்ட தடை ஆணை வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஹாப்பி நியூஸ்ன்னு தான் சொல்லணும். ஒரு பெரிய இது வந்து ரிலீஃப் ஆகிருக்கு. இதுக்கு அடுத்து என்ன மாதிரியான நகர்வுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஆர்பி, டெட்டு, சிடெட், பிஜிடிஆர்பி, டிஎன்செட், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இது சம்மந்தமான எல்லா விதமான நியூஸும் நம்மளோட பேஜில் அண்ட் ஆல்சோ நம்மளோட யூடியூப் சேனலில் மோட்டிவேஷ்னல் வீடியோஸும் ஸ்டடி டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாமே ஆஸ்பிரண்ட்ஸ் அவங்களோட எய்மை அச்சீவ் பண்ணுறதுக்காக என்கரேஜ், எஜுகேட், எலிவேட் என்ற பாயிண்டில் நம்மளோட சேனலில் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் கொடுத்த ஆதரவை இந்த எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ்க்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான தகவல்கள் வரும். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதற்கான தகவல்கள் வரும். ஸோ இன்றைக்கி வீடியோ நமக்கு எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மைனாரிட்டி லாங்குவேஜ் அவங்க அந்த டீச்சர்ஸ் வந்துட்டு சரியான முறையில் அந்த கேஸ் வந்து அந்த எக்ஸாமில் வந்து தமிழ் தகுதி தேர்வு எழுதுறதுக்கு எங்களுக்கு வந்து விலக்கு அளிக்கணும் அப்படின்ற இன்டரிம் ஸ்டே கொடுத்துருந்தாங்க. அதாவது பாஸ் பண்ணவங்க, ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருக்கவங்க 132 பேர் கேஸ் போட்டிருக்காங்க. அவங்களோட இதை வந்து ஹோல்ட் ஆன் பண்ண சொல்லிவிட்டு, ஹோல்ட் ஆன் மீன்ஸ் அவங்களுக்கான இது வந்து இன்னும் 2 வாரத்தில் அறிவிக்கப்படும். ஆனால் தடை, இந்த ப்ராசஸை, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை மேற்கொள்வதற்கு கொடுக்கப்பட்டுள்ள தடை ஆணை வந்து நீக்கி கொள்ளப்படுகிறது, எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பிடி, பிஆர்டி அண்ட் செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ்க்கு காமனாக இருந்த கேஸு இதில் வந்து எதுவுமே கிடையாது அப்படின்றது 2 பேருக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிடிடிஆர்பிக்கு வந்து உங்களுக்கு 2% மினிஸ்ட்ரல் கேஸ் ஒன்று இருக்குது. எஸ்ஜிடிக்கு இது இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து நம்ம இதை செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஜிடிக்கான ஆன்சர் கீ வந்து வெளியிடலாம், செலெக்ஷன் ப்ராசஸாக நடத்தலாம். பிடிபிஆர்டியும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ்க்கான எக்ஸாம்க்கான கீ ஆன்சர், செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆடெண்டம் இதை வந்து நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். ஆனால் பிடிபிஆர்டிக்கு 2% மினிஸ்ட்ரல் கேஸ் இருக்குது. அது விரைவில் வந்து டெலிஸ்ட் பண்ணப்பட்டு அதுவும் முடித்து வைக்கப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு, முடிச்சிருவோம் அப்படின்னு விரைவில்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க வந்து ஒரு எண்டு அப்படிங்கிறதுக்கு வந்தாச்சு அப்படின்னு தான் தோணுது. அதனால் 3192 பேர் அப்பாயின்மெண்ட் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்த கல்வியாண்டு, அதாவது ஜூன், நீங்கள் போகிறதுக்குள்ளேயாவது உங்களுக்கு வந்து ஜூனுக்குள்ளேயாவது வர்றது போதும் அப்பாயின்மெண்ட் கிடச்சிரும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. யூஜிடிஆர்பி கேஸ்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஜூன் அப்படிங்கிற அகாடமிக் இயர்க்குள்ளே போகிறதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் வரும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எல்லாருக்கும் கூடவுமே நம்மளோட ப்ரேயர்ஸ் இருக்கும். எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு வாழ்த்துக்கள். ஸோ இன்டரிம் ஸ்டே வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறதுனால பிடி, பிஆர்டி, எஸ்ஜிடி எக்ஸாம் மைனாரிட்டி லாங்குவேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு அடுத்த செலெக்ஷன் ப்ராசஸை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் 2% அமைச்சு பணியாளர்களுக்கான தேர்வும் வந்து அதுவும் நல்லபடியாக முடிஞ்சு தேர்வாகி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு தேர்வாகி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு விரைவில் பணி நியமனம் வழங்கப்படும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்மளோட கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ்க்கு நீங்கள் புதுசாக இருந்தால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோட்டிவேஷ்னல் வீடியோஸ், ஸ்டடி டிப்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், டிஆர்பி, டெட், டிஎன்பிசி, சிடெட் இது சார்ந்த அனைத்து விதமான தகவல்கள்
உங்களுக்கு வந்து கரெக்டான டைமில் கரெக்டான நேரத்தில் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.